சின்ன மருமகள் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஈஸ்வரிக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட ராஜாங்கம் வந்துட்டு சேதுவுக்கு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது விஷயம் வந்துட்டு தெரிய வரப்போகுது நம்ம ஈஸ்வரிக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாழ்ந்த அரசியல் வாழ்க்கை போதுப்பா, எனக்கு அப்புறம் என்னோடய வாரிசு நீ தானே, அதனால வந்து சட்டப்படி உனக்கு தான் அது சேரணும் அப்படின்னு வந்து நம்மளோட சேது பேரில் நாமினேஷன் தாக்கல் பண்ணிடுறாரு நம்ம ராஜாங்கம். பார்த்தா அதாவது அரசியல் வாழ்க்கையவே சேதுவுக்கு கொடுத்துட்றாரு. இதை கேட்ட நம்மளோட ஈஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சே அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நம்ம பையனை இந்த குடும்பத்துக்கே இந்த சொத்துக்கே வாரிசாக்கணும், அந்த அனைத்து பிரச்சனைக்கு நம்ம பையன்தான் இந்த வாரிசாக வருவான் அப்படின்னு வந்து நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். இவனை போய் இவனுக்கு எல்லாம் கிடச்சி போச்சே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஈஸ்வரி செம்ம காண்டில் இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் சாவித்திரியும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி வந்து தாமரையை வந்து மறுபடியும் நம்மளோட சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க